ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷோவில் மெயின் ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் பங்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடக்க இருக்கிற மேட்ச்சு அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, ஃபேட்டல் ஃபோர்வேயாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி இப்போ அவங்க தான் உமன்ஸ் சாம்பியனு, ஆனால் அவங்க காயம் காரணமாக அவங்க சாம்பியன்ஷிப்பை இப்போ புது ஆளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் மியூசிக் அடிக்குது. குந்தர் கடுப்பாக என்ட்ராயிட்டு அவர் மைக் எடுத்து பேசுகிறாரு, நான் தான் கெத்து அப்படி இப்படின்னு பேசிட்டு நிக்கால்டிஸை திட்டிகிட்டு இருக்காரு. திட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் பியர்ஸ் வராரு. அவர் தான் இப்போதைக்கு ஜென்ரல் மேனேஜர் ஸ்மாக்டவுனுக்கு. ஸோ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ சும்மா திட்டிகிட்டு இருக்காத, நீ இதே ரால இருந்திருந்தேன்னா இந்நேரம் நான் உன்னை வேலையை விட்டு தூக்கியிருப்பேன், நீ நல்ல வேலைக்கு ஸ்மாக்டவுனில் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ நிக்கால்டிஸை முழுசாகவே பேச விடலை. அவன் சொல்ல வந்தது சப்போஸ் நீயும் சாமி ஜெயினும் மெயின் இவெண்ட்டில் நம்ம கோடி ரோட்ஸையும் சிஎம் பங்கையும் தோக்கடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு ஆட் ஆயிடுவீங்க. ஸோ 1-on-1 இருக்கிற மேட்ச் ஃபேட்டல் ஃபோர்வே ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிப்புலேஷன் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு நடக்க இருக்கிற மெயின் இவெண்ட்டில் தெரிஞ்சிடும் இது ஃபேட்டல் ஃபோர்வே மேட்சா இல்லை சிங்கிள்ஸ் மேட்சா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கடுப்பான கோடி ரோட்ஸ் மியூசிக் அடிக்குது. கோடி ரோட்ஸ் ஏற்கனவே அவர் அட்டாக் பண்ணனால பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிடுறாரு குந்தரை இறங்கி பயந்து ஓடிடுறாரு. ஆனால் கோடி ரோட்ஸ் விடுறதாக இல்லை. ஸோ மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, நானும் நீயும் இன்னைக்கு நைட்டு மேட்ச் ஆடியே ஆகணும், பியர்ஸ் அந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆடம் பியர்ஸ் அதை பார்த்துட்டு, அப்படியா சொல்கிற, ஓகே இந்த மேட்ச் இன்றைக்கி நைட்டுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த மெயின் இவெண்ட்டுக்கு நம்ம ஷோவோட மெயின் இவெண்ட்டுக்கு அந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளியோட ஒரு இன்ஜுரி. ஸோ பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஆடம் பியர்ஸ் பேசுகிறாரு, இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம ரியா ரிப்ளி இன்ஜுரி காரணமாக சம்மர் ஸ்லாமில் அவங்களால மேட்ச் ஆட முடியாது. அதனால இப்போதைக்கு அவங்க கையில் இருக்கிற சாம்பியன்ஷிப்பை நாங்கள் எடுத்துக்கிட்டு வேற ஒரு ஆளுக்கு இப்போதைக்கு அந்த சாம்பியன்ஷிப்பை நாங்கள் க்ரௌன் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு 5 பேர் உமன்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் ஒரு லேடர் மேட்ச் ஒன்று நடக்கும். அதில் ஜெயிக்கிறவங்க தான் புது உமன்ஸ் சாம்பியன். சம்மர் ஸ்லாமில் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த அடுத்த 2 வாரத்துக்கு கண்டினியூவாக மேட்ச் நடக்கும். அதில் 5 பேர் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த 5 பேர் சம்மர் ஸ்லாமில் லேடர் மேட்ச் ஆடி புது உமன்ஸ் சாம்பியன் க்ரௌன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ரியா ரிப்ளி ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும். ஸோ அது நல்ல எக்ஸைட்டிங்காக இருக்குது, நல்லாயிருக்கும். லேடர் மேட்ச்னாவே சொல்ல வேணும், செம்மையாக எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வர்சஸ் டாலா டோங்கா மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் மாசாக இருந்துச்சு, பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. ஃபின் பேலர் நல்ல மொமெண்டம் பில்ட் பண்ணிட்டு வராரு, கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சுட்டு வராரு. ரால் இருந்த கூட ஸ்மாக்டவுனில் நல்லாவே ஆடிட்டு வராரு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினிஷர் கூப் டி கிராஸ் 2 வாட்டி போட்டு மாசாக பின்னடிச்சு ஜெயிச்சிட்றாரு ஃபின் பேலரு. அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா முதல் குவாலிஃபைங் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு அதில் பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் ஜேசி ஜேம்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. ஆனால் கடைசியில் நம்ம டிஃபனி ஸ்டாட்டன் அவங்களோட ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ டிஃபனி ஸ்டாட்டன் குவாலிஃபை ஆகிடுறாங்க. அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் வர்சஸ் நயா ஜாக்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ அதுவும் குவாலிஃபையிங் மேட்ச் தான். ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்லட் ஃபேர் எங்கேருந்தோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா நம்ம ஜேட் கார்கில் டிஸ்குவாலிஃபிகேஷனால் ஜெயிச்சிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க குவாலிஃபை ஆகிடுறாங்க. ஆனால் கடைசியில் எல்லோரும் சேர்ந்து ஷார்லட் ஃபேர் பொழந்து கட்டிடுறாங்க. ஸோ அப்படியே அந்த மேட்ச் முடியுது. அது முடித்தோடனே கடுப்பான நயா ஜாக்ஸ் பேக் ஸ்டேஜில் எனக்கு இது என்ன ஃபேரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு இவர் நம்ம ஆடம் பியர்ஸ் நீ அடுத்த வாரம் ஷார்லட் ஃபிளேர் கூட மேட்ச் ஆடு, அதில் ஜெயிக்கிறவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு ஒரு மேட்சை ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே இன்னொரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிக் வில்லியம்ஸு
போன வாரம் பார்த்துருப்போம், நம்ம பேரன் கார்பின் ரிட்டர்ன் ஆகி அட்டாக் பண்ணியிருப்பார். ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து கடுப்பில் அந்த மொட்டைப்பைய வந்துட்டான், ரிட்டர்ன் பண்ணிட்டான், அவன் என்ன தைரியம் இருந்தால் நான் அட்டாக் பண்ணியிருப்பான், என் சாம்பியன்ஷிப்பு இதில் இருக்கிற முடி கூடி அவன் மண்டையில் கிடையாது, என்ன தைரியம் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு இருந்தார். அப்படியே கார்மெலோ ஹைஸ் வந்துட்டு அவன் நானும் தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மேபி ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் மாதிரி ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பேரன் கார்பினும் வந்து பின்னாடி ஒரு வீடியோ செக்மெண்ட்டில் வந்து பேசியிருப்பார், எல்லாருமே இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க, டைம் வந்துருச்சு, நான் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வீடியோ பேக்கேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல இதாக இருந்துச்சு. நீங்களே பேரன் கார்பின் ரிட்டர்ன் ஆனது செமையாக கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ அந்த செக்மெண்ட் அப்படியே முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா வார் ரைடர்ஸ் vs ஃப்ராக்சியம் டேக் டீம் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சு நல்ல மாசாக இருந்துச்சு, பேக் அண்ட் ஃபோர்த்தாக போச்சு, ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க, நல்லா இருந்துச்சு மேட்ச்சு. அந்த மேட்ச்சு பேக் அண்ட் ஃபோர்த்தாக போச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இவருங்க வார் ரைடர்ஸ் வந்து ஜெயிச்சிட்றாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே நம்ம ஆர்ட்ரூத்தையும் இவரையும் டேமியன் பிரிஸ்டையும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு. ஸோ அந்த மேட்ச் நடக்குமா என்னன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து சிஎம் பங்க் வந்து கோடி ரோட்ஸை வந்து பார்த்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ எதுக்கு இந்த மாதிரி அந்த மேட்ச்சுக்கு இன்வால்வ் ஆகிற, இந்த மேட்ச்சை ஏன் இன்றைக்கி நைட்டு கேட்ட, ஏற்கனவே நமக்கு நாளைக்கு மேட்ச் இருக்குது, அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அது ஃபேட்டல் 4-way ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோடி ரோட் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன், நான் அவனை வீக் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு சிஎம் பங்க் சொல்கிறாரு, சரி எப்படியோ அவன் வந்து உன்னை அட்டாக் பண்ணி உன்னை வந்து இது பண்ணுறதுக்கு தான் பார்ப்பான், நான் வந்து கண்டிப்பாக அவன் ஏதாவது அலும்பு பண்ணான்னா நான் இருப்பேன், நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படியே மெயின் event ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் vs குந்தர் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு, ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, பேக் அண்ட் ஃபோர்த்தாக போச்சு. ஆனால் வந்து நம்ம குந்தர் வந்து ரொம்ப அவரோட கால் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு கோடி ரோட்ஸோட, அவரை டேமேஜ் பண்ணி விடலாங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம சிஎம் பங்க் மியூசிக் அடிக்குது, சிஎம் பங்க் வராரு. சிஎம் பங்க் வந்தோடனே அப்படியே பார்த்துட்ருக்காங்க, அப்படியே மேட்ச் போகுது. நம்ம சாமி சைன் எங்கேருந்தோ வந்து சிஎம் பங்க் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வந்து எல்லாரும் மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. மேட்ச் நோ கான்டெஸ்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் 4 பேர் அடிக்கிறது நிப்பாட்டில், 4 பேரும் முரட்டு போல ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. கோடி ரோட்ஸும் குந்தரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, நம்ம சாமி சைனும் சிஎம் பங்கும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, பொலன்னு பொழந்துக்கிறாங்க. செக்யூரிட்டியெல்லாம் வந்து எல்லாரும் விளக்க பார்க்குறாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. ஸோ அந்த ப்ரால் அப்படியே மாறி மாறி போகுது. ஸோ அது வந்து நாளைக்கு நடக்கவே இருக்கிற சாட்டர்டே நைட் மெயின் eventல வந்து தெரிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் சிஎம் பங்கும் டேக் டீமில் இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சாமி சைனும் குந்தரும் டீமு. ஸோ அதில் சாமி சைனும் குந்தரும் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாம் மேட்ச் வந்து ஃபேட்டல் 4-way ஆயிரும். ஸோ அப்படியே ஷோ முடியுது அதோட. ஸோ உங்கள் கருத்தை சொல்லுங்கள் கைஸ், நீங்கள் வந்து இந்த மேட்ச் ஃபேட்டல் 4-way பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சிஎம் பங்க் vs கோடி ரோட்ஸ் சிங்கிள்ஸ் மேட்சே நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சம்மர் ஸ்லாமில்? ஸோ அப்படியே பேரன் கார்பினோட ரிட்டர்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்கள் கருத்துக்களை ஃபுல்லாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மேலும் மேலும் இதே மாதிரி ரிவ்யூஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் அப் டு டேட்டாக வச்சுக்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ until then நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then, thanks for watching and take care.